ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலையே நான் வந்து வீட்டு பக்கத்தில் கிடைக்கிறத வச்சு மூலிகை சாம்பிராணி எப்படி போடுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இப்போ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற துளசி, இந்த துளசி இலையையும் பறிச்சுக்கணும். இந்த துளசியோட பூ இருக்குல்லைங்க, இந்த துளசி பூவு, இந்த துளசியோட விதை இருக்குல்லைங்க, இந்த துளசியோட விதை இதெல்லாம் நம்ம பறித்து போட்டுக்கிறணும். இப்போ இந்த துளசி பார்த்திங்கன்னா, துளசியவே நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஸ்தூபம் போடுறதுக்காக நான் உங்களை பறிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி கேட்டு தான் நம்ம துளசியை வந்து பறிக்கணும். மற்ற நேரம் கண்ட நேரத்துலலாம் துளசியை பக்கத்துமே நம்ம போகவும் கூடாது, பறிக்கவும் கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை. இப்போ அடுத்தது என்ன காட்ட போகிறேன்னா மருதாணி மரம். எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள், மருதாணி மரம். அந்த மருதாணி மரத்தில் கிடைக்கிற மருதாணி இலை, இந்த இலையையும் நம்ம வந்து தூம்பு போடணும். மருதாணியில் வந்து மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லுவாங்க மருதாணி இலையில். அதனால் அந்த மருதாணி இலையையும் நம்ம வந்து பறிச்சுக்கிறலாம். மருதாணியில் நிறைய மூலிகைகள் இருக்குது. அது என்ன மருதாணியில் நிறைய இருக்குது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி விதையும் நம்ம வந்து சாம்பிராணி போக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். மருதாணி விதை அதையுமே 2 பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. அதனால் தூதுவளையையும் நம்ம பறிச்சுக்கலாம். தூதுவளை இலையையும் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பமர பட்டை ரொம்ப நல்லதுங்க. வேப்பமர பட்டை, அந்த பட்டையை வந்து நம்ம வந்து ஒரு வேப்ப இலையை வந்து நம்ம கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறோம். வேப்பலை இலை வந்து அவ்வளோ அருமருந்து. அதேமாதிரி இந்த வேப்ப இலை பட்டையை நம்ம பொடி செஞ்சு நம்ம வந்து சாம்பிராணி தூள் போட போகிறோம். அதில் வேப்ப இலையையும் பறிச்சுக்கிறோம். வேப்ப இலைங்களா. அதுக்கப்புறம் குப்பைமணி இலை. இந்த குப்பைமணி இலையையும் நம்ம சாம்பிராணி தூள் போடுறதுக்காக பறிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், குப்பைமணி இலை இதுதான். இந்த குப்பைமணி இலையையும் பறித்து நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்கு பறிச்சுக்கிறோம். சரிங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு குட்டி துளசி முளைச்சிருக்குது. எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் துளசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேண்டவங்க கீழாநெல்லி இலை, அடுத்து வந்து முடக்கத்தான் இலை எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயுருவி விதை. இந்த நாயுருவி விதையையும் நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த திஷ்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்மளை விட்டு ஓடிடும். சரிங்களா. அதுக்காக இந்த நாயுருவி விதை. அதோட வெண்கடுகு, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா வெண்கடுகு கொடுப்பாங்க. வெண்கடுகு வாங்கிக்கோங்க. சரிங்களா. இது வந்து மருகுங்க. இந்த மருகு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்காக இந்த மருகு இலையை 2. சரிங்களா. பார்த்தீங்களா, துளசி பார்த்தீங்களா எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பாருங்கள். நெல்லி மரத்துலேயும் மகாலட்சுமி இருக்காங்க. சரிங்களா. அந்த நெல்லி மரத்து இலையையும் நம்ம பறிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 வெத்தலை. 2 வெத்தலை. சரிங்களா. வெத்தலையையும் போட்டுக்கலாம். அதனால் தப்பு இல்லை. அதோட இதோட குச்சி வந்து காஞ்ச குச்சி இருந்தால் ரொம்ப நல்லது. நெல்லி மரத்து குச்சி, அதையும் காய வச்சு பொடி செஞ்சு அரைச்சி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் என்னோடய வீட்டை சுற்றி நான் வச்சுருக்க செடிகள். என்னை சுற்றி இருக்கிற எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மூலிகை செடிகள். இந்த செடியில் கிடைக்கிறத வச்சு தான் நான் வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி புகை வந்து பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை எல்லாமே நான் வீட்டில் நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கிறேன். இதோட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒன்றுமே இல்லைங்க, ஜவ்வாது 2 சேர்த்துக்கோங்க. ஜவ்வாது மணக்கிறதுக்கு ஜவ்வாது 2 பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து நல்லா என்ன பண்ணிங்கன்னா வச்சிட்டிங்கன்னா கூம்பா வச்சும் பொருத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூளாகவும் பொருத்தி போட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நறுமணம் நிறைஞ்சு மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ளே நிறைஞ்சு வாசம் செய்வாங்க. சரிங்களா. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி நிறையா டிப்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரிங்களா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான ஒன்றுங்க. கற்பூரவள்ளி தலையையும் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி தழை. சரிங்களா. கற்பூரவள்ளி தலையையும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சாம்பிராணி போடுங்க. சரிங்களா. இதே மாதிரி நிறைய டிப்ஸோடு நான் இன்னும் அடுத்து உங்களை வந்து சந்திக்கணும். சரிங்களா.